ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உன்னை யாராவது நீ யார் என்று கேட்டால் நான் திருச்செந்தூர் முருகனின் பிள்ளை என்று சொல். பின்பார் அவர்கள் செய்வதறியாது திகைத்து போவார்கள். என் செல்வமே, உன் திருச்செந்தூர் முருகன் உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ நான் நிவர்த்தி செய்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு கேள். முழுவதுமாக கேள். நிச்சயம் இதை 10 நிமிடத்திற்குள் நீ கேட்டிருந்தால் உனக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று உன்னை தேடி வரும். செல்வமே, உனக்கு இப்போது ஒரு நாள் போவது ஒரு யுகமாக உள்ளதா? நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை போன்று எத்தனை பேர் வந்தார்கள், போனார்கள், இனியும் வரத்தான் போகிறார்கள். ஆனாலும் எல்லோரும் இப்படித்தான் புலம்பி தவித்தார்கள், தவிக்கிறார்கள், தவிப்பார்கள். என் செல்வமே, எதிர்த்து போராடணும். எதிர்த்து போராடணும். ஒவ்வொரு நாளும் எதிர்த்து போராடணும். நிச்சயமாக வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாத இடத்தில் கூறும் நல்ல அறிவுரைகள் கூட பயனில்லாததுதான். உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் என்பதை மறந்து விடாதே. உன் கண்ணீருக்கோ நிச்சயம் பதில் உண்டு. எதன் மீதும் நீ ஆசைப்படுவதில் தவறில்லை. அதற்கு நீ அடிமையாகாத வரை. பேசி பயனில்லாத போது மௌனம்தான் சிறந்தது. பேசியே அர்த்தமில்லாத போது உன் பிரிவே சிரிந்தது என்று நினைப்பார்கள். வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம், எப்போ வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மட்டும் மாறவே கூடாது. மற்றவர்கள் மாற்றவும் நீ விடக்கூடாது. வாழ்க்கையில் ஒருவரை தூக்கிவிட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். தங்கமே, தயவு செய்து எதை கண்டும் பயப்படாதே. உன்னிடம் உன் முருகன் இருப்பதை மறந்து விடாதே. நான் பார்த்து கொள்கிறேன். நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சலும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். நன்றாக ஞாபகம் வச்சுக்கோ. உன்னிடத்தில் ஒன்று நடக்கவில்லை என்றால் இதைவிட மேலான உயர்வான விஷயம் நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். கவலையே படக்கூடாது. உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அது உனக்கு விடை தெரியாத கேள்வியாகத்தான் கிடைக்கும். எப்போதும் சிரிப்பவர்கள் நெஞ்சில் ஒரு சில வஞ்சகங்கள் இருக்கத்தான் செய்யும். கவனத்தோடு இரு. ஆனால் பயப்படக்கூடாது. அமைதியாக இருப்பவர்கள் எல்லாரும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணி விடாதே. உன் மனம் வேதனை அடைவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சொல்வதை கேள். நம்பிக்கை வை. பொறுமையாக இரு. இந்த முருகன் உன்னை முன்னோக்கி அழைத்து செல்வேன். என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேனே. இன்னும் சில நாட்களில் அதில் செல்லப் போகிறாய். 1000 பேரிடம் சென்று நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவ போவது இந்த முருகன் மட்டும்தான். எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகனின் பார்வை உன் மீது தான் இருக்கும். நீ எனக்கு 1 படி நடந்தால் நான் உனக்கு 100 படி நடப்பேன். உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே. பொறுத்திருந்து பார். உன் கஷ்டத்தை உன்னை விட நன்கு அறிந்தது உன் முருகன் நான் தான் என்று அறியப் போகிறாய். கவலைப்படாதே. பார்த்து கொள்கிறேன். துணிச்சலோடு இரு. துணிச்சலோடு இரு. நான் தனியாக போராடுகிறேனே முருகா, வெற்றி கிடைக்குமா என வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே ஒற்று வெற்றிதானே. எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் உனக்கு அமைதி கிடைத்து விடுகிறது. உன் குடும்பம் மட்டுமே உனக்கு சொந்தமான உறவு. மற்றவர்கள் உன் பேசும் வார்த்தையிலும் செய்யும் செயலிலும் எச்சரிக்கையாக செயல்படும். உன்னை எடை போடுவதே இதுதான். நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் நிகழ்காலம் நிலைக்காது. கடந்த காலத்தை பாடமாக கொண்டு நிகழ்காலத்தை நடத்தி சென்றால் தான் நல்லதொரு வருங்காலம், உன் எதிர்காலம், உன் வாழ்க்கை என்னும் புதிய அத்தியாயம் வாழ்வில் பிறக்கும். முயற்சி செய். தேவையான இடத்தில் மட்டும் விட்டு கொடு. யாராவது தடுமாறி விழப்போகவர்களை தூக்கிவிடு. அப்போதுதான் நீ வாழும் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். உன் வாழ்க்கை அனுபவத்தால் மட்டுமே அழகானதாக மாறும். தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் தங்கமி. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று ஜெயிப்பவர்கள்தான்
வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். நீ எதிர்பார்த்த விஷயம் இன்னும் 10 நிமிடத்திற்குள் நடக்கப் போகிறது. ஏன்னா இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக உன் முருகன் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்றை உனக்கு நிகழ்த்தப் போகிறேன். நீ வாழும் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை தங்கமே. நீயே வழி நடத்து. நீ வாழ்க்கை வாழும் பாதையில் விதைக்கும் எல்லா விதைகளுமே முளைப்பதில்லையே, அதுபோல் தான் நீ பழகுகின்ற உறவுகளும் நிலைப்பதில்லை. நீ அருகில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு உன் அருமை தெரிவதில்லை. அதனால் எதுவாக இருந்தாலும் கடக்கப்பலைக்குள் எல்லாம் சிறிது காலம்தான். உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. திரும்பி பார்க்காமல் தடைகள் வந்தாலும் முயற்சி செய்து போய்கிட்டே இரு. வெற்றி நிச்சயமாகிவிடும். ஆனால் திரும்பி பார்த்து நின்று விட்டால் உன்னை தாண்டி உனக்கு பின்னால் வந்தவர்கள் முன்னோக்கி சென்று விடுவார்கள். கவனமாக இரு, எச்சரிக்கையோடு இரு. யாருக்கும் விட்டு கொடுத்து விடாதே உன் பாதையை. அது எதாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து விட்டாதே. இழந்தவற்றை பற்றி நீ யோசித்துக்கிட்டும் இருக்கக்கூடாது. அதனால் உடலும் உயிரும் கஷ்டத்தில் மோசமாகிவிடும். தேவையற்ற சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உனக்கே நீயாக கேள்வி கேட்டால் யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஒவ்வொருவரும் வேறு வேறு மாதிரி இருப்பார்கள். அதில் நீ யார் என்பதை உன் மனசு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டணும். உன்னை நீ புரிஞ்சுக்கிடணும். அப்போத்தான் எது நல்லது எது கெட்டதுன்னு நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையினாலும் உன்னை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதிச்சு வச்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல. சின்ன சின்ன சந்தோஷங்களை உன் குடும்பத்தோடு உன் வாழ்க்கை துணையோடு ரசித்து கொண்டு வாழ்ந்துவிடு. அதுதான் வாழ்க்கை. ஏன் உன் கூட இருக்கிறவங்க, உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஒரு விதமாக இல்லை, 2 விதமாக இல்லை, பல விதமாக பேசுவார்கள். நீ தேவை என்றால் இனிக்க இனிக்க பேசுவார்கள். நீ தேவை இல்லைன்னா தேல் மாதிரி கொட்டுவார்கள். நானும் சொல்லியிருக்கிறேன் உனக்கு. திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால் காரணத்திற்காகத்தான். கவனமாக இருந்துக்கோ என்று தான் சொல்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்க, அப்படிப்பட்ட சுற்றங்களோடு தான் சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால் நீ யாரையும் நம்பி வாழாதே, அண்டி வாழாதே என்று தான் சொல்கிறேன். உன் குடும்பம் அப்படியல்ல. உன் குடும்பம் அன்பு வாழும் கூடு. அன்பாக பழகினால் அந்த கூடு சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை இனிக்கும். கடந்து சென்றது எல்லாமே பாதைகள் அல்ல, அனுபவம் தான். அந்த அனுபவம் தான் நீ கற்றுக்கொண்ட பாடம். அனுபவத்தில் எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்வாய். நான் சொல்லுவது சரிதானே? ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதுபோல் தான் இன்றைய நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக இந்த பதிவை கேட்ட நேரத்தில் உனக்கு இன்ப அதிர்ச்சி ஒன்று உன்னை தேடி வரும். இது உன் முருகனின் சத்திய வாக்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.